சங்கீத புஸ்தகத்திலே 141வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய தேவன் ஒரு பலிக்கு ஒப்பனையாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 141 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய மனதை எப்படி சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கின்றான்? பலவித ஊழியங்களை செய்கிறதுனால கர்த்தருடைய மனம் சந்தோஷம் அடைகிறது. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை என்கின்ற பொருளினால, காணிக்கையினுடைய காரியத்தினால, மனமோந்து கொடுக்கப்படக்கூடிய காரியத்தினால கர்த்தர் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தருகின்றார். இன்னும் ஒரு பலி, என்ன பலினா ஜெபம் என்கின்றது ஒரு பலியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஜெபம் என்கின்ற பலியை கர்த்தராகிய தேவன் பார்க்கும் பொழுது அந்த பலியின் மேல் அவருடைய மனம் மகிழ்ச்சி அதிகமாய் காணப்படுத்துவங்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இந்த ஜெபத்தை கர்த்தர் எல்லா நேரத்திலும் ஒரு மனுஷனுடைய வாயில் என்று எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய தேவை எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எல்லா காரியமும் கர்த்தருக்கு தெரியும். நீங்க என்ன கேட்க வர்றீங்க அதுவும் கர்த்தருக்கு தெரியும். என்ன காரியத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். என்றாலும் நீங்கள் உங்கள் வாயினால் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இந்த தெரியப்படுத்தக்கூடிய இந்த நிலையத்தான் பலி என்கின்ற வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகின்றார். பலின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மனம் அது நிமித்தம் சந்தோஷம் அடைய துவங்க ஆரம்பிச்சிடும். அப்படி என்றால் ஜெபம் தேவனுடைய மனதை சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஒரு பலி. ஒரு மனிதன் உண்மையான மனதோடு, கடமைக்காக செய்யக்கூடிய ஜெபம் அல்ல, கடமைக்காக செய்யக்கூடிய ஒரு ஊழியம் அல்ல, கடமைக்காக போய் இந்த நேரத்தில் வரைக்கும் நான் போய் நான் ஜெபிக்க வேண்டும், நான் கர்த்தருக்கு நான் போய் பொருத்தனை பண்ணிட்டேன் அதனால நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஜெபத்தை அல்ல, மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய ஜெபத்தை கர்த்தர் பலியாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய மனம் திறந்து எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அவைகளை எல்லாம் ஒரு பலிக்கு சமானமாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒரு பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் அதற்கேற்ற மகிமையை தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே தராமல் விடுகிறதே இல்லை. நோவா ஆண்டவருக்கு முன்பதாக பலி கொடுத்த பொழுது நோவாவுடைய பலியை அங்கீகரித்த கர்த்தர் அவனோடும் பின்வரக்கூடிய சந்ததியோடும் ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி துவங்கினார். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த பலியை கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அவர்களோடும் அவருடைய சந்ததியோடும் கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல பலியாக நமக்கு சொல்லப்படுகிறது எது? நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக செய்யக்கூடிய ஜெபம் ஒரு பலியாக சொல்லப்படுகிறது. இந்த ஜெபங்கள் எல்லா ஜெபங்களும் அங்கீகரிக்கப்படுமா அப்படின்னா இல்லை. நிறைய நேரங்கள்ல நிறைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறதே கிடையாது, போகிறதே கிடையாது, இந்த கூரையை கூட தாண்டுகிறது கிடையாது. சில ஜெபங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதாய் கீழ்ப்பானதாயும் கூட காணப்பட ஆரம்பிச்சிடும். கர்த்தர் கேட்கக்கூடிய ஜெபங்கள் என்று பல வழிகள் உண்டு. சாதாரணமாக நம்முடைய மன விருப்பங்கள், நம்முடைய இஷ்டங்கள், நம்முடைய இச்சை, நம்முடைய பாவத்தை நினைவு கூறக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஒரு ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்கிற முடியும்? ஒரு ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொன்னால் அதற்குரிய பதில் உத்தரவு வருகிறதற்கு முன்பதாக சில விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஒன்று, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கக்கூடிய ஜெபங்களுக்குரிய பதில் உத்தரவுகளை ஒருவேளை தூதனின் மூலமாகவோ அல்லது கர்த்தரே நேருக்கு நேராகவோ உங்களோடு வந்து பேசுகிறது உண்டானால் மட்டுமே அந்த ஜெபங்களினுடைய பூரணத்துவத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இதற்கு உதாரணமாக பாருங்க, சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகின்றோம். பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கக்கூடிய வசனங்களை பாருங்கள். தானியேல் 9வது அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கக்கூடிய பகுதியில் இந்த தானியேல் செய்த அந்த ஜெபத்தினுடைய காரியங்கள் இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். அந்தபடி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் அவன் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அந்தி பலியின் நேரமாகிய அந்த வேளையிலே அவன் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு அவன் பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது நான் புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமுள்ளவன்.
ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை உனக்கு அறிவிக்க வந்தேன். வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு வாக்கியம் நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமான புருஷன் ஆகிய தானியேல், இந்த தானியேல் கர்த்தரை நோக்கி தன்னுடைய மனதை திறந்து ஜெபிக்க துவங்குகின்றான். நிறைய ஜெபங்கள் வீணாய் வியர்த்தமாய் போகிறதற்குரிய காரணங்களை பார்க்க முடியும். ஆனா இந்த தானியேல் ஜெபிக்கக்கூடிய, அந்த ஜெபம் பண்ணக்கூடிய அந்த நேரத்திலே, ஜெபிக்க உட்காரக்கூடிய அந்த நேரத்திலேயே அவர் என்ன ஜெபிக்க போகிறார் என்கிறதை கர்த்தர் புரிந்து கொண்டு அதற்கேற்ற பதில் உத்தரவுகளை, கட்டளைகளை கர்த்தராகிய தேவன் பிறப்பித்தார் என்று வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம போய் சொன்ன பிறகுதான் அதற்குரிய பதில்களை நாம் பெறுகிறது வழக்கம். ஆனால் இந்த தானியேலுடைய நிலையில நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். அவன் வேண்டிக் கொள்ள துவங்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அவனுக்குரிய பதில் உத்தரவுகளை கர்த்தர் தந்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேலுடைய மனம் தேவனோடு கூட ஒத்து போன மனமாக, தானியேலுடைய மனம் கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக துலாம்பரமாய் பார்க்கக்கூடிய மனமாக காணப்பட்டதுனால அவர் வேண்டிக் கொள்ள துவங்கக்கூடிய அந்த நேரத்திலேயே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் அவருக்கு வெளிப்பட துவங்கிற்று. அப்படின்னா நம்முடைய மனம் கர்த்தருக்கு முன்பதாக வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனம்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்முடைய மனநிலைகளை நீங்களே ஆராய்ந்து பார்க்க முடியும். சில விஷயங்களை கர்த்தர்ட்ட உங்களால நேரடியாக போய் பேச முடியாது. பல விஷயங்களை நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மறைக்க துவங்க ஆரம்பிப்பீங்க. சில காரியங்களை தான் நம்ம போய் சொல்லுவோம். சில விஷயங்களை மேற்பூச்சாக நம்ம கர்த்தர்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறது வழக்கம். சில காரியங்கள் எல்லாம் உள்ளபடி நம்ம போய் கர்த்தர்ட்ட போய் பேச முடியாது. நம்ம வீட்டுக்காரரை பத்தி இப்ப நம்ம கர்த்தர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது உண்டான சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்காரம்மா பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா? முடியாது. பிள்ளைகளை பத்தி முடியாது. சில காரியங்களை நம்ம போய் சொல்லலாம். ஒரு குடும்ப ஜெபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா விஷயத்தையும் நம்மளால பேச முடியாது. சில காரியங்களை நம்ம சொல்லுவோம். பல விஷயங்கள் நமக்குள் மறைவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்த தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் தானியேலின் மனதை நேரடியாய் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய மனதிலே எந்த தீமையான காரியங்களும் காணப்படாமல் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை அவர் பேசக்கூடியவராய் காணப்பட்டார். எந்த விஷயத்தை, தேவனுக்கு பிரியமான விஷயத்தை பேசக்கூடியவராய் தானியேல் காணப்பட்டார் என்றால், தானியேல் தனக்காக ஒரு விஷயத்தை கூட ஜெபிக்காம வரக்கூடிய காலங்களுக்காக, வரக்கூடிய நேரங்களை பற்றி அறியும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்க துவங்கினார். வருகின்ற காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? தேவனுக்கு முதல் காரியம் எது பிரியம் என்று சொன்னால், சும்மா அந்த போன வந்த கிழவிகள் பேச்சு, சீர்கேடு, அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. போய் கர்த்தர்ட்ட போய் பேசக்கூடிய நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, நேத்து எங்க வீட்டு அம்மா வச்சாங்க போன ரசம் வாய்க்கே விளங்கல ஆண்டவரே, உப்பு பத்தல, காரம் பத்தல, புளிப்பு பத்தல, ஒண்ணுமே இல்லை. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணி தண்ணியை வச்சுட்டா ஆண்டவரே, அது நல்லா சாப்பிட முடியல ஆண்டவரே, உப்பும் இல்லாம உரப்பும் இல்லாம சாப்பிட முடியாம கர்த்தரே பார்த்து போர் அடிச்சுட்டு போயிடுவார், எந்திரிச்சு போயிடுவார். நீ பேசுகிறது என்ன பேசுகிறா? எதை சொல்ல வருகிறா? நமக்கு தேவையான காரியம், இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை உலகத்துக்குரிய காரியம் என்ன இருக்கிறது? இப்போ நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன இருக்கிறது? இதை விட்டுட்டு தேவையில்லாத கருத்துக்களை நாம் பேசுகிறது உண்டானால் தேவனுடைய சமூகத்திலிருந்து அதற்குரிய பதில் உத்தரவுகளை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. இப்ப நம்முடைய ஜெபங்களை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் காரணம், தேவையில்லாத அலப்பல் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம மிகுதியாய் பேச ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே தானியேல் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். தன்னுடைய மாம்சீகமான மனதோடு கூட அல்ல, உண்மையாய் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க துவங்குகின்றார். மாம்சத்தில் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கடமைக்கான ஜெபமாய் காணப்படும். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் தான் உண்மைத்தன்மை உள்ளதாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். தானியேலுடைய மனம் எதனால் நிறைந்திருந்தது? இந்த தானியேலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க ஆழமாய் வாசித்து பார்க்கிறது உண்டானால், தானியேல் சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல. ஒரு தீர்க்கதரிசிக்கே இருக்கக்கூடிய சுபாவம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை தாண்டி மற்ற யாருடைய தீர்க்க தரிசனத்தையும் அந்த தீர்க்கதரிசி நம்பவே மாட்டான். இதுதான் ஒரு தீர்க்கதரிசனுடைய நிலை. நான் சொல்றதாங்க கரெக்ட், மற்ற யாரு சொன்னாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேன். இதுதான் எந்த தீர்க்கதரிசியும் சொல்லக்கூடிய வார்த்தை. என் மூலமா கர்த்தர் இந்த காரியத்தை பேசியிருக்கிறார், இந்த அவன் மூலமா கர்த்தர் பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அதை கர்த்தர் என்கிட்ட சொன்னானா நான் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் ஒரு தீர்க்கதரிசனுடைய நிலை. ஆனால் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகிய வார்த்தைகள், எரேமியாவுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பித்தார். கடைசி காலம் என்றால் என்ன?
அது எந்த காலத்தில் வரப்போகிறது, எப்ப இருந்து அந்த காலம் துவங்க போகிறது. நான் ஒரு தீர்க்கதரிசி, ஏன் கர்த்தர் என்கிட்ட பேசணும் அப்படிலாம் யோசிக்கல. அந்த காலத்திலே தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட அப்படித்தான். ஆனால் அந்த நாட்களிலே காணப்பட்ட தானியேல் தனக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எரேமியாவுடைய புஸ்தகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய தொகைகளை உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்க்க ஆரம்பிச்சார். இந்த கடைசி காலம்னா எப்ப ஆரம்பிக்க போகிறது? ஒரு மனிதனுடைய விருப்பம், ஒரு மனிதனுடைய வாஞ்சை எதை நோக்கி கடந்து போகிறதோ அதைத்தான் கர்த்தர் பிரியமுள்ளதாக காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எதை நோக்கி உங்களுடைய மனம் காணப்படுகிறது? குடும்பத்தையோ, உலகத்தையோ, உலகத்தினுடைய காரியத்தையோ, உலகத்தின் தேவைகளையோ நோக்கி நம்முடைய மனம் கடந்து போகிறது உண்டானால் தேவனுடைய வெளிப்பாடுகளும் வல்லமைகளும் கிருபைகளும் உங்கள் ஜெப நேரத்தில் நிச்சயமாய் வருகிறது இல்லை. எப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஜெப நேரம் அங்கீகரிக்கப்படுகிறது, தேவ சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உங்கள் ஜெபம் திருப்பப்படுகிறது உண்டானால், தேவன் பிரியப்படக்கூடிய ஜெபத்தை நீங்கள் உங்கள் வாயினால் ஏறெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய மனம் இப்ப எதை நாடுகிறது, தேவன் எதை தேட ஆரம்பிக்கிறார், இப்ப எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் விரும்புகின்றார்? சும்மா சாதாரணமாய் ஆகாயத்தை அடிக்கக்கூடிய சிலம்பத்தை போன்ற ஜெபமா? இல்லை இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? வரக்கூடிய பிசாசுகளின் காரியங்களை நேருக்கிறதாய் கண்டு தைரியமாய் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களோடும் கூட கர்த்தர் நேரடியாக இடைப்படுகிறேன் என்று சொல்றார். சமீப நாட்களுக்கு முன்பதாக சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. இதுக்கு முன்னால எல்லாம் எனக்கு வெளிப்பாடுகள் என்கின்ற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். எதையாச்சும் கர்த்தர் பேசுவார். நிறைய பேர் பேசக்கூடிய அந்த காரியங்களை நான் கேள்விப்படும் போது கர்த்தர் ஏன் என்கிட்ட மாத்திரம் பேச மாட்டேங்கிறாரு, நானும் இந்த மாதிரி வெளிப்பாடுகளை பெற வேண்டும் என்று சொல்லி வருடக்கணக்காக நான் முயற்சி பண்ணது உண்டு. ஆனா இப்ப சமீப காலமாக நான் கேளாமலேயே கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், எனக்கு அறிவை உணர்த்துகிறார். இன்ன காரியம் நடக்க போகிறதுன்னு சொல்றார், இன்ன பிரச்சனை உருவாக்கப்பட போகுதுன்னு சொல்றார். அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்த பொழுது, இப்பொழுதுதான் என்னுடைய வழி கர்த்தருடைய மனதிற்கு பிரியமான வழியை நோக்கி திரும்பி இருக்கிறது என்கிறதை நான் கண்டுகொண்டேன்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய மனம் போன போக்கிற்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அல்ல, தேவ திட்டத்தை முதல் காரியம் உணர்ந்து கொள்ளுங்கள். தானியேல் அந்த காலத்தில் எதை உணர்ந்து கொண்டார்? வரப்போகின்ற அந்தி கிறிஸ்துவை பற்றி அவருடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. வரப்போகின்ற கடைசி காலத்தை பற்றி இன்னும் புதிய ஏற்பாடு கூட ஆரம்பிக்கல, ஆனால் அவர் எதை நோக்கி வாஞ்சிக்க ஆரம்பித்தார்? வருகின்ற கடைசி காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த காலத்திற்கு முந்தின காலம் எப்படிப்பட்டதா இருக்க போகிறது, வருகின்ற அழிவு எப்படிப்பட்டதா இருக்க போகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தரை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நேரத்தில் கர்த்தர் சொன்னார், போதும் தானியேலே போதும், இன்னும் காலம் முடியல, பழைய ஏற்பாட்டு காலம் முடியல, இன்னும் பழைய ஏற்பாட்டுல வர வேண்டிய தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க. இவர்களுடைய காலத்திற்கு பிறகு மேசியா வர வேண்டும். அந்த காலத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய கடைசி கால சம்பவங்களை பற்றி நிறைய உங்ககிட்ட பேசிட்டேன்னு கர்த்தரே சொல்லி, போதும், உன்னுடைய சுதந்திர வீதத்தில் நீ எழுந்திருக்கக்கூடிய அளவிற்கு நீ போய் இளைப்பாருன்னு கர்த்தரே சொல்லுகின்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய தாகம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? தேவனுடைய திட்டங்களை அறியக்கூடிய விருப்பத்தை உன்னுடைய மனதின் ஆழத்தில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எது தேவனுடைய விருப்பம்? இப்ப கடைசி காலத்திலே கர்த்தருடைய விருப்பம் என்ன? கடைசி காலத்திலே நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி நாம் ஓட வேண்டும்? கர்த்தர் எதையெல்லாம் வாஞ்சிக்கிறார் அதை நோக்கி உங்களை மனசை திருப்புங்க. இன்னும் உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்காதீங்க. உலகத்தினுடைய தேவை, உலகத்தினுடைய பிரச்சனை, ஆண்டவரே எங்க குடும்பத்துல இந்த தேவை இருக்கு, எங்க பிள்ளைக்கு இந்த தேவை இருக்கு, எங்க அப்பாவுக்கு இந்த தேவை இருக்கு, அம்மாவுக்கு, இதெல்லாம் கேட்காத. இது இப்ப கேட்கக்கூடிய நேரம் இல்லை. நீங்களும் நானும் வேண்டி விரும்பக்கூடிய நேரம் என்ன? கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வண்ணமாய் உன்னுடைய உள்ளத்தை நீ திறக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். அப்படி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய ஜெப வேளையிலேயே கர்த்தர் உன்னை சந்திக்க துவங்குகின்றார். சந்திக்கக்கூடிய கர்த்தர் எப்படி வருகிறார் பாருங்கள், சாதாரணமா இல்லை. மற்றவங்களுக்கு சொன்னது மாதிரி உன்னுடைய மனதின் ஆழத்துல நான் பேசுகிறேன்ப்பா, நீ உனக்கு வர வேண்டிய எல்லா விதமான வெளிப்பாடுகளை, உனக்கு வர வேண்டிய காரியங்களை உன்னுடைய மனதினுடைய எண்ணத்தின் மூலமாய் பேசுகிறேன். கர்த்தர் பேசல. ஒரு தூதனை கர்த்தர் தட்டி எழுப்பினார். கேப்ரியேல் தூதனை, நீ வா, என்னுடைய பிரியமான புருஷனாகிய தானியேல் அவன் தன்னுடைய மனதை, என்னுடைய உள்ளத்தை ஆராயக்கூடிய நிலைகளை நோக்கி திருப்பி இருக்கின்றான். என்னுடைய கடைசி கால நினைவுகளை பற்றி, காலங்களை பற்றி, நேரங்களை பற்றி, நாட்களை பற்றி, வருகின்ற எல்லா விதமான தன்மைகளை பற்றி அறிய வேண்டும் என்று சொல்லி என் விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு நான் மறைவாக பேசணும்னு ஆசைப்படலப்பா, அவனுக்கு சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படவே இல்லை, அவனுடைய மனதினுடைய நினைவுகள்ல பேசணும்னு ஆசைப்படவில்லை. ஆகவே கேப்ரியேல் தூதனை, நீ இறங்கி வா, நீ போய் அவனுக்கு முன்பதாக முகமுகமாய் நின்று என் வார்த்தைகளை நீ அவனோடு கூட பேசுன்னு சொல்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய ஜெபம், அங்கீகரிக்கப்பட்ட ஜெபம், தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்ட ஜெபம் என்று சொன்னால், அந்த ஜெபத்தினுடைய இறுதிக்குள்ளாக ஒரு முறையாகிலும் கர்த்தருடைய குரலையோ
கர்த்தருடைய வார்த்தைகளையோ அல்லது கர்த்தரையோ அல்லது தேவனால் அனுப்பப்பட்ட தூதனையோ சந்திக்காமல் எழுந்தே வர மாட்டீங்க. அதுதான் தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஜெபம். கர்த்தருக்கு பிரியமான பலின்னு கர்த்தருடைய வசனத்துல பார்க்கணும். மற்றபடி செலுத்தப்படக்கூடிய பலிகள் நம்ம பேசப்படக்கூடிய ஜெபங்கள் இதையெல்லாம் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல காணப்படுகின்ற, எதையோ வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுகின்றோம். கர்த்தர் அதெல்லாம் என்னடா பேசுற, டே என்ன பேசுற, கர்த்தர் பாப்பா. இதே மாதிரி தான் நம்முடைய ஜெபமும் கூட. என்னத்தை சொல்லிட்டு வர்ற, உனக்கு என்ன காரியம் வேணும், நீ எதை நோக்கி ஜெபிக்கின்ற, என்னென்னமோ தேவையில்லாத காரியம். ஆண்டவரே அந்த அவன் எப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி பண்ணிட்டான், இந்த காரியம் எனக்கு வேணும், இந்த காரியம், இதுக்கா இப்பொழுது நேரம். ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், வயலோடு கூட வயலை கூட்டவும் வீட்டோடு கூட வீட்டை கட்டவும் இப்போது இதுவா உனக்கு காலம். இந்த காலத்துல நீ என்னென்ன காரியத்தை செய்யணும், இதை விட்டுட்டு எதை நோக்கி நீ கடந்து போகின்றாய்? கர்த்தர் ஏன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை? தேவன் தம்முடைய தூதனை ஏன் உங்களை சந்திக்கும்படி அனுப்பவில்லை என்றால் ஒரே ஒரு காரணம், அதுதான். தேவையில்லாமல் ஆகாயத்தை அடிக்கிறவனாக நாம் சிலம்பப்படுகின்றோம். கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையான காரியங்களை பெற்றுக்கொண்டு தாவீது என்கின்ற தேவனுடைய மனிதன் கர்த்தர் ஒரு 5 குளங்களை கொடுத்திருந்தார். நீ போய் கோலியாத்தை கொண்டு விட்டு வா என்று சொல்லி, கோலியாத்தை கொல்லக்கூடிய நேரத்தில் 5 கூழாங்கல்லை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு கூழாங்கலை நம்ம தப்பி அடிச்சா கூட பரவாயில்ல, அடுத்து 2வது கூழாங்கல்லை எடுத்து நம்ம சரியாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி, ஒருவேளை முதல் கூழாங்கலிலேயே கோலியாத்தினுடைய நெற்றியிலே படாமல் வேற எங்கேயாச்சும் படுற மாதிரி அடிச்சிருந்தான்னா, 2வது கூழாங்கல்லை எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த கோலியாத் என்கின்ற மலையை போல அந்த மனிதன் வந்து விழுந்து அடித்து கொண்டு போட்டிருப்பார். அந்த முதல் அடியிலேயே, ஒரே அடியிலேயே 2 அடி 5 கல்லு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த 5க்குள்ள எதிலையாச்சும் நம்ம வின் பண்ணிடலாம் என்று சொல்லி யோசிக்க கூடாது. முதல் அடியை மரண அடியா இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்லுகின்றார். 4 இருக்கு 5 இருக்கு என்று சொல்லி நம்ம நம்முடைய காலங்களின் நேரங்களையும் தாழ்த்தக்கூடாது. இருக்கக்கூடிய முதல் வாய்ப்பை சரியான வாய்ப்பாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் காரியம் அதுதான் கரெக்ட். அந்த காரியத்தை ஒருவேளை நீங்கள் தவற விடுகிறது உண்டானால் இனி ஒரு சந்தர்ப்பம் வருமோ வராது நமக்கு தெரியாது. ஒருவேளை தாவீது தவற விட்டுக்கிறது உண்டானால் 2வது சந்தர்ப்பத்திற்கு ஒருவேளை அவருக்கு இடம் இருக்குமோ இருக்காது தெரியாது. ஆகவே கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாய் அதே நேரத்தில் அதே காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்படி நீ பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் தேவனுக்கு பிரியம். 4 கல் இருக்கு 5 கல் இருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 5 கூழாங்கலிலே ஏதாவது ஒன்றிலே நான் பயன்படுத்தி அடிச்சா போதும் என்கிற ஒரு நினைவோடு கூட அல்ல, ஒரே அடியிலே ஒரே வாய்ப்பிலே நான் அவனை மடங்கடிக்க வேண்டும் என்கிற நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அப்ப இந்த கர்த்தருக்கு பிரியமான நிலைகளை யோசித்து பார்த்த தானியேலை போல இப்பொழுது முதல் காரியம், தேவனாகிய கர்த்தர் தானியேலை ஏன் எனக்கு பிரியமான புருஷன் சொல்றாருன்னா, கர்த்தரின் மனதை தானியேல் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சார். அவருடைய வாழ்க்கையில இந்த உலக ரீதியான எத்தனையோ கஷ்டங்கள் காணப்பட ஆரம்பிச்சார். நேபுகாத்நேச்சாரின் மூலமாய் வந்த பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை. அவரை கொண்டு போய் இந்த தரியு ராஜா காலத்துல சிங்கத்தினுடைய கவியில தூக்கி போட்டாங்க. நேபுகாத்நேச்சாருடைய ராஜாவுடைய காலத்துல ஜெயில கொண்டு தூக்கி போட்டாங்க. இப்படி பல விதமான கஷ்டங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாலும் எந்த கஷ்டத்தின் மேலும் அவருடைய மனம் கடந்து போகாம, அவருடைய மனம் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவுக்கு நேராய் திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தர் பிரியமான புருஷன் சொல்றார். நம்முடைய மனசுல ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்முடைய மனசு கஷ்டத்தை நோக்கி நம்ம கஷ்டத்தை நோக்கி கடந்து போயிடுவோம், கர்த்தரை நாம் மறந்துடுவோம். சந்தோஷம் வந்துருச்சுன்னா சந்தோஷத்தை நோக்கி கடந்து போயிடுவோம், கர்த்தரை மறந்துடுவோம். 1 கிலோ அல்வா 2 கடை அல்வா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா கர்த்தரை விட்டுருவோம். அதை பார்த்துட்டு நம்ம தின்னு முடிச்ச பிறகு ஐயோ ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ற ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொன்னேன், ஆண்டவரே மறந்துட்டேனே ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என்ன காரியம் கூட கொடுக்கப்பட ஆரம்பிச்சு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. எது அவர்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் தேவனை விட்டு விலகாதிருக்கக்கூடிய மக்களாய் தங்களை அவர்கள் காத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. காவல் முற்றத்திலே தூக்கி எறியப்பட்டான் எரேமியா. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அவனை சிறையிலே கொண்டு போய் அடைச்சாங்க. இடுக்கத்தின் அப்பத்தை புசிக்க கொடுங்கள்னு சொன்னாங்க. அவனுக்கு சாப்பாட்டுக்குரிய காரியங்களை சின்ன அளவுக்காக சாப்பாட்டை கொடுங்க, என்கின்ற அளவுக்கான தண்ணீரை அவன் குடிக்கட்டும் என்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய தீர்க்கதரிசியாக எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட பொழுதிலும் கூட சிறைச்சாலையிலும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் மூலமாய் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னென்றால், அங்கும் அவர் வேதனை அல்ல தன் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவராய் விளங்கினார். அவருடைய மனசு அவரோடு கூட ஒன்றித்திருந்ததை தவிர எந்த வேதனையும் எந்த கஷ்டமும் அவர் மனதை கர்த்தரை விட்டு ஒருபோதும் பிரிக்கக்கூடிய திராணியற்றதாய் காணப்பட்டது. இந்த நிலைக்கு வேறுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இப்படி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து உங்க ஜெபத்தை ஆண்டவராகிய தேவன் அப்படியே அங்கீகரிக்க ஆரம்பிக்கின்றார்.
இந்த விக்கிரகம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக எதையாச்சும் பிடிச்சு கொண்டு பலி கொடுக்கறது மாதிரி சும்மா வந்த இந்த இந்த இப்போ ஜெப குறிப்பு கொடுத்துருக்காங்க ஐயா. நம்முடைய தேசத்துல வரக்கூடிய தேர்தலுக்காக ஜெப குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி ஜெப குறிப்பை வாங்கி நீங்க போய் வீட்டுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த ஜெபம் எப்படி இருக்கும்? உங்கள் ஜெபம் ஆவியினால் இயக்கப்படாமல் மாம்சத்தினால் இயக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பை பலி கொடுக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு. சும்மா இருந்துட்டா கூட பரவாயில்ல, சும்மா இருக்காம போய் ஜெபிக்கிறேன்னு சொல்லி தப்பான ஒரு காரியத்தை கொண்டு போய் கொடுத்து அதனால் தேசத்தினுடைய தலையெழுத்தே மாற்றப்படுகிறது உண்டானால் அதை போல ஒரு பயங்கரம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. கொடுத்தா நல்ல பலியா கரெக்டா கொண்டு போய் கொடு. எதை நீ செய்ய ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாக சரியாய் நீ செயல்படுத்த வேண்டியது அவசியம். அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தூங்கி வழியக்கூடிய ஜெபம், தேவையில்லாத விஷயங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம், ஆகாயத்தை அடிக்கக்கூடியதாக செய்யக்கூடிய ஜெபம், சும்மா குறிப்பு அனுப்புறாங்க அதுக்காக உட்கார்ந்துகிட்டு அப்படி ஆண்டவரே அப்படி அப்படி இப்படி தூங்கி வஞ்சி செய்யக்கூடிய ஜெபம், இவைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ஒருபோதும் எட்டுகிறது இல்லை. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, ஒரு ஜெபத்தை நீங்க பண்ண ஆரம்பிக்கிறது உண்டான அந்த ஜெபம் சரியான ஜெபமாய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை நான் கற்றுத் தருகிறேன் பாருங்கள். இந்த ஜெபம் சரியான ஜெபமாய் இருக்கிறது உண்டானால் இந்த ஜெபம் நேரடியாய் கர்த்தரிடத்திலே சென்று அடையும். இடையில் இருக்கக்கூடிய சாத்தானுக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட தெரியவே தெரியாது. சாத்தான் அந்த ஜெபத்தை பற்றி அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்கணும்னு யோசிச்சாலும் கூட அவன் வழியில நின்று அந்த ஜெபத்துல அவன் எதை பற்றி கர்த்தரோடு கூட பேசுகிறான் என்பதை பற்றி அறிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனதை பிரயோகப்படுத்தி எத்தனை சாத்தானுடைய கூட்டத்தை அனுமதித்தால் கூட நீங்க என்ன பேசுறீங்க, கர்த்தர்ட்ட பேசுறீங்கிறது சாத்தானுக்கு புரியாது. ஆனால் இதே ஜெபம் உங்கள் மாம்சத்தின் மூலமாக ஏறெடுக்கப்படுகிறது உண்டானால் ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தான் புரிந்து கொண்டு எல்லா காரியத்தையும் அவன் அறிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாய் தன்னுடைய காய்களை நகர்த்த துவங்க ஆரம்பிச்சிருவான். உங்க வாழ்க்கையில பிரச்சனை எதனால் அதிகமாய் வருகிறது என்றால் நீங்கள் உங்கள் மனதினுடைய விருப்பத்தை சாத்தானுக்கு முன்னாலேயே போய் நீ நேரடியாக போய் சொல்லிடுங்க. நீங்க சாத்தான்டே போய் என்ன சொல்றீங்க அப்படின்னா, சாத்தானே எனக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா, நீ போய் கர்த்தர்ட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க அவன் கையிலே கொடுத்து விட்டீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க, அவன் உங்களுக்கு விரோதமாய் எல்லா காரியங்களையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் மாம்சத்திலே செய்யப்படக்கூடிய ஜெபத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஒரு ஜெபத்தினுடைய ஆவிக்குரிய தன்மையை எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஒரே ஒரு வழிதான், அந்த ஜெபத்தின் இறுதியிலே ஒரு முறையாகிலும் கர்த்தராகிய தேவனையோ அவருடைய தூதரையோ அவருடைய வார்த்தைகளையோ சந்திக்காமல் அந்த ஜெபத்தை விட்டு எழுந்திருக்கவே மாட்டீங்க. இதுதான் ஜெபத்தினுடைய நல்ல ஒரு பரிமாண நிலை. இரண்டாவது காரியம், இந்த பலியாகிய ஜெபம், இரண்டாவது பலியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 25வது வசனம் துவங்கி 32வது வசனம் வரைக்கும் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 25 முதல் 32 வரை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வருகிறதற்கு காத்திருக்கக்கூடியவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் மேல் பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் போதும். இந்த இடத்துல சிமியோன் என்கின்ற ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான் கர்த்தருடைய ஆலயத்துல. எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருக்கிறான் தெரியல. எவ்வளோ நாளைக்கு முன்னாலேயே கர்த்தர் பேசிட்டாரு. கர்த்தருடைய ரட்சணத்தை காணக்கூடிய நாளுக்கு வரைக்கும் உன்னுடைய ஜீவன் இருக்கும். தேவனுடைய ரட்சணத்தை உன்னுடைய கண்கள் கண்ட பிறகு நீ என்னுடைய ராஜ்யத்துக்குள் வந்து விடுவாய் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசியிருந்தார். இந்த ரட்சணத்தை காணக்கூடிய விஷயத்திற்காக அவன் எருசலேம் ஆலயத்திலே
நிலையாய் காத்திருக்க துவங்க ஆரம்பிச்சிருந்தான். அதுக்கு முன்னால் அவனை பற்றி சிமியோனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இஸ்ரவேலின் ரட்சிப்பு வருகிறதற்கு ஆசையாய் காத்திருக்கக்கூடிய மனுஷன். அவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் நாட்டுக்கே பெரிய ஒரு ரட்சிப்பு வரணும். இஸ்ரவேல் நாடு அடிமை நுகத்திலே காணப்படுகிறது, பயங்கரங்களிலே மூழ்கின ஒரு நிலையிலே காணப்படுகிறது. அப்படின்னா கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் அடிமை நுகத்திற்கு உட்படுத்தப்படக்கூடாதுங்கிறது கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டம் நிறைவாக்கப்படும்படிக்காக அதை வேண்டி விரும்பி வாஞ்சியோடு கூட காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் சிமியோன் என்கிற மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இந்த கர்த்தராகிய தேவனுடைய ரட்சணத்தை காணக்கூடிய வரைக்கும் நீ சாக மாட்டாய்ன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்துல சிமியோன் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் இயேசுனுடைய பிறப்பினுடைய காலத்திற்கு முன்பதாக எத்தனை பிள்ளைகளை தேவாலயத்தில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பாங்க? ஒவ்வொரு முறையும் சிமியோன் பார்க்கும்போது ஒருவேளை இது ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சணியமா இருக்காதா கையில தூக்கி பார்த்திருப்பாரு இல்லையா? கையில தூக்கி பார்க்கக்கூடிய நேரத்துல எந்த உணர்வுமே அவருடைய வாழ்க்கையில வரல, எதுவுமே வரல. ஐயோ இது இல்லையா ரட்சணியம், இன்னும் எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டும், இன்னொரு பிள்ளையை தூக்கிட்டு வருவாங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேல் எத்தனை பிள்ளை பிறந்திருக்கும்? அந்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டில் பிள்ளைகள் பிறக்கக்கூடிய நிலைகள், நிறைய பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஆலயத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் இவனுடைய கண்கள் எதை பார்த்திருக்கும்? யோசிச்சு பார்த்திருப்பாரு, இஸ்ரவேலினுடைய ரட்சிப்பு இவனின் மூலமாய் வந்துருமா, இவன் மூலமா வந்துருமா? எந்த பிள்ளையை அவர் தொட ஆரம்பிச்சாலும் அந்த பிள்ளையினுடைய காரியங்களின் மேல எந்த விதமான தன்மையும் பார்க்கவே இல்லை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு நல்ல ஒரு வயதான ஒரு வயது முதிர்ந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்கார அம்மா, கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டு ஊழியம் பார்த்த ஒரு நல்ல ஒரு வயதான தாயார். அவங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஒரு நாளிலே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சில விஷயத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் லார்ட் இருக்கிறப்பாங்க, அவங்களுக்கு லார்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த லார்ட், இந்த பிரபு இந்த காரியத்தை செய்தார், இந்த பிரபு இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு லார்ட், இந்த ஆள் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இதை அவங்களுக்கு முன்னால் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 2 கண்ணு தெரியாதுங்க, லார்டுன்னு சொல்றீங்களே, எனக்கு தெரிந்த லார்டு ஆண்டவராகிய தேவன் ஒருவர் தான். நீங்க சொல்றீங்களே லார்டுன்னு சொல்றீங்களே, இந்த பேரெல்லாம் சொல்றீங்களே, அந்த லார்டை என் கையை கொண்டு அந்த லார்டு மேல கொண்டு வைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய கண்கள் தெரியாதா? உடனே அந்த புஸ்தகத்தை எடுத்து கொண்டு போய் அந்த லார்ட் என்கின்ற அந்த எழுத்தின் மேலே அந்த அம்மாவுடைய கையை வச்சாங்க. இந்த கையை வச்ச உடனே அப்படி தொட்டு பார்த்த உடனே, சரி இவன் சாதாரணமான மனுஷன் போல இருக்கிறது, என்னுடைய லார்ட் என்கிற எழுத்தின் மேலே கரங்களை வைத்தா ஒரு கரண்ட் மாதிரி ஷாக் பாஸ் ஆகும் என்கிறதை பற்றி பேசினாங்க. இது கர்த்தராகிய தேவனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மனுஷனுக்கு தான் தெரியும் எது கர்த்தர் என்கிறதை பற்றி, யார் கர்த்தர் என்கிறதை பற்றி. இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சம்பவிக்கிறது. கர்த்தர் வர்றாரு அதெல்லாம் இல்ல. கர்த்தர் வருவார் என்கிறது எப்ப யாருக்கு தெரியும்? எவன் ஆவலாய் காத்திருக்கிறானோ, எவன் வாஞ்சியாய் காத்திருக்கிறானோ. சிமியோன் என்கிற மனுஷனுடைய கையில எத்தனையோ பாலகர்கள் கொடுக்கப்பட்டாங்க. இது ஒருவேளை ரட்சணியமா, இது ஒருவேளை ரட்சணியமா, எத்தனையோ பிள்ளைகளை அவன் தொட்டு பார்த்த பொழுதிலும் கண்டுபிடிக்க முடியாத அந்த சிமியோன் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கொண்டு போய் கொடுத்த பொழுது அவர் உடனே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஐயோ இதுக்குத்தான எத்தனை வருஷம் காத்திருந்தேன். தொட்ட உடனே எப்படிங்க தெரிஞ்சிச்சு? அந்த சரீரம் தான் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று எப்படி அவருக்கு தெரிந்தது? இதுதான் கிறிஸ்து என்று எப்படி தெரிந்தது? கர்த்தராகிய தேவனைக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஜெபமும் தேவனுடைய சமூகத்திலே தூவமாய் நினைவு கூறப்படுகிறது மட்டுமல்லாமல் தேவனை அவர்களால் சந்திக்கவும் பார்க்கவும் கூடத்தக்கதான ஒரு மகிமையை அவனுக்குள் தர துவங்குகிறது. அந்த ஜெபத்தினாலதான் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அந்த சரீரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவன் கண்டுகொண்டான். இதோ இஸ்ரவேலின் ரட்சண்யம், இவருக்காகத்தானே நான் காத்திருந்தேன், இப்பொழுது நான் சமாதானமாய் நான் புறப்பட்டு போவேன். இந்த பாலகனின் மூலமாக எத்தனை ஆசீர்வாதம் வரப்போகிறது என்கிறதை பற்றி அந்த மனிதன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுகிறதற்கு காரணம் என்ன? அவரை தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவராகிய தேவன் இவர்தான் என்கிறது எப்படி கண்டுகொண்டான் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்திற்காய் வாஞ்சியாய் காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். அந்த ஜெபம்ங்கிறது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஜெபத்தின் மூலம் எவ்வளவு வாஞ்சியாய் காத்திருக்கிறானோ அந்த ஜெபத்தினுடைய காலத்திலே தேவன் தம்மை கட்டாயம் அவனுக்கு வெளிப்படுத்தியே தீருவார். அவரை தொட்ட மாத்திரத்தை அவனை கண்டுபிடிச்சிருவான். இதுதான் நான் நேசிக்கக்கூடிய என் கர்த்தர், இதுதான் நான் மெய்யாகவே விரும்பக்கூடிய என் தேவன். என் தேவனை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், என் தேவனை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன், என் தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலும் நாம் பங்கு பெறுகின்றோம்.
இந்த ஜெப கூட்டத்தில் என்ன நடக்கிறது? ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில், ஆராதிக்கக்கூடிய நேரத்தில், செய்தி கொடுக்கக்கூடிய நேரத்தில், கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பாடல் பாடக்கூடிய நேரத்தில், சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், இந்த ஜெப கூட்டத்தின் நடுவிலே, இந்த ஜெப கூடாரத்தின் நடுவிலே, இங்க மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலும் அங்கே கர்த்தர் வந்து விடுவார். அப்போ ஏன் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா, உன் ஜெப வாஞ்சை உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்படுகிறது உண்டானால், உன் ஜெப விருப்பம் அதிகமாய் காணப்படுகிறது உண்டானால், உன் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்திற்கு நேராய் உன்னுடைய இருதயம் திரும்பி இருக்கிறது உண்டானால், இந்த ஜெப கூட்டத்திற்கு வந்து முடிக்கிறதற்கு முன்பதாக ஒரு முறையாகிலும் உன் தேவனை சந்திக்காமல் எந்திரிச்சே போக மாட்டேன். எந்த ஜெப கூட்டமா இருந்தாலும் சரி, அது எந்த ஆலயமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வந்துட்டு நான் அப்படியே எந்திரிச்சு போறதுக்கு என்ன காரணம் என்றால், உன் ஜெபத்திலே உன்னுடைய வாஞ்சை காணப்படவில்லை. அதுதான் ரீசன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனை நோக்கி சிமியோன் ஆவலாய் காத்திருந்தான். ஆண்டவரை எப்பொழுது உம்முடைய ரட்சணத்தை நான் பார்ப்பேன். அதை தொட்ட மாத்திரத்திலே அவன் எப்படி கண்டு கொண்டானோ, அதே போல உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாய் வரக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரும் பேசாம உட்கார்ந்திருப்பாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் வந்து விட்டார் என்ற உடனே உன்னுடைய ஆவி முதல் காரியம் அவரை தரிசிக்க துவங்க ஆரம்பிச்சிடும். நீ உடனே எழுந்து சத்தம் போடுவாய், ஐயோ என் கர்த்தரை நான் பார்த்துட்டேன், என் தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். எல்லாரும் பிரசங்கம் எழுதிட்டு உட்கார்ந்திருப்பாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாங்க, எல்லாரும் பேசாம உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் உன் தேவனை நீ சந்திக்கக்கூடிய நேரம், ஆண்டவராகிய தேவன் உன்னை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தை நீ எளிதாக உணர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய விருப்பத்திற்கு நேராய் உன்னுடைய மனம் திரும்பக்கூடிய ஜெபத்தை செய்கிறதா கர்த்தரை உன்னை சந்திக்கும்படிக்காய் ஈர்க்க துவங்க ஆரம்பிச்சு. இதே நேரத்தில் இன்னொரு அம்மா வர்றாங்க பாருங்க. அதே லூக்கா 2வது அதிகாரத்துல 36 முதல் 38 வரைக்கும் ஒரு அம்மா இருக்கிறாங்க பாருங்க. லூக்கா 2வது அதிகாரம் 36 முதல் 38 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வாசிக்க கேளுங்க. ஆசேருடைய கோத்திரத்தாரும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி இருந்தாள். அன்னாள் என்கின்ற தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் செய்தது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல், தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறார். ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்துட்டாள். கர்த்தராகிய தேவனுடைய அந்த பிரசன்னம் இறங்கி வந்தவுடனே எங்கோ ஒரு மூலையில ஆலயத்துல ஒரு அம்மா மூலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களும் எதுக்காக காத்திருக்கிறாங்க? கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், வாஞ்சையாய் காத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியாய் காணப்படக்கூடியவள். அவளும் ஒரு ஆண்டவருடைய அந்த சமூகத்திற்காக காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கக்கூடிய அந்த அம்மா. இவர் போய் சொல்லக்கூட இல்ல, இவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நேரடியா அந்த அம்மாவும் ஒரே ஓட்டமா ஓடிந்துட்டாங்க. கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நானும் என்னுடைய கண்களினால் கண்டு அந்த அம்மா என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருக்கக்கூடிய யாவருக்கும் அவரை குறித்து அவள் பேசினாள். யாருன்னு தெரியாதுங்க, யாரோ ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையை தொட்ட மாத்திரத்தில் சிமியோன் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினான். ஆண்டவராகிய தேவனுடைய பிரசனத்தை கண்ட மாத்திரத்தில் இந்த பெண்ணும் பேசினாள். ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சணத்தை பற்றி அவளும் பேசினாள். இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? எப்படி என்றால், கர்த்தருக்காய் எவன் ஒருவன் வாஞ்சியாய் காத்திருக்கிறானோ அவன் ஜெப நேரத்தை கர்த்தர் ஒரு நாளும் வீணடிக்கிறதே இல்லை. அந்த ஜெப நேரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த ஜெப நேரம் ஒருவேளை துவக்க நேரமாய் இருக்கலாம், இறுதி நேரமாய் இருக்கலாம், மத்திய நேரமாய் இருக்கலாம், அல்லது இறுதிக்கு முன்பதாக இருக்கக்கூடிய நேரமாய் இருக்கலாம். எந்த நேரத்தில் ஆகிலும் தேவன் உன்னை கட்டாயம் சந்திக்க வந்தே தீருவார். அதுதான் உண்மையான ஜெபமாகிய பலி. இந்த ஜெபமாகிய பலி அவங்க ஏறெடுக்க ஆரம்பிச்சனாலதான் கர்த்தராகிய தேவனே அவருடைய கரங்களுக்குள் மெய்யாகவே கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அவரை தொட்ட உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இதோ என் ரட்சண்யம் இவர் தான். அந்த அம்மா அங்க எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து வயசான ஒரு பாட்டியம்மா. அவர்கள் எழுந்து ஓடி வந்தாங்க, ஐயோ இவர் தான் இஸ்ரவேலினுடைய ரட்சிப்பாக வந்திருக்கக்கூடியவர், இவர் தான் என்று சொல்லி அந்த அம்மா அங்கிருந்து ஓடி வந்து புகழ்ந்து பேசுகிறதை பார்க்க முடியும். ஏன் என்றால், கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஜெபத்தினுடைய சட்டம்.
ஜெபத்தினுடைய சத்தியம் என்ன அப்படின்னா, ஒரு ஜெபத்தினுடைய முழு ஜெபத்தினுடைய தன்மை, ஒரு ஜெபத்தினுடைய முழுமை எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? அந்த ஜெபத்தினுடைய துவக்கத்திலிருந்து இறுதிக்குள்ளாக ஒரு முறையாகிலும் உன் தேவனை அனுபவிக்காமல், தரிசிக்காமல், காணாமல், குரலை கேட்காமல் அந்த ஜெபத்தை விட்டு நீ எழுந்து வர முடியாது. எல்லா ஜெபத்திலும் கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படி இறங்கி வந்து விடுகின்றார். இதுதான் ஜெபத்தினுடைய சட்டதிட்டம். இப்ப கொஞ்சம் நீங்க உங்க ஜெபத்தை திரும்பி பாருங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா, எத்தனை ஜெபத்திலே கர்த்தராகிய தேவனை நாம் சந்தித்திருக்கிறோம். ஜெபத்தில் நாம் சந்தித்தது எல்லாம் ஜெபம் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உண்டானால் அவங்க கூட போய் நம்ம போய் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவோம். இப்படிதான் நம்ம சந்திச்சிருப்போம். திடீர்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டோரை வந்து வீட்டுக்காரர் தட்டி எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுன்னா என் ஜெபத்தை விட்டுட்டு அவரை சந்திக்க போயிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய ஜெபத்தினுடைய துவக்கத்திலிருந்து இறுதிக்குள்ளாக எங்காகிலும் ஒரு மூலையிலே நீ என்னை காணாமல் எழுந்து போகிறதில்லை. அதுதான் ஜெபத்தினுடைய சத்தியம், அதுதான் ஜெபத்தினுடைய பலி. அந்த பலியைத்தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார். சந்திக்கிறதுக்கு முன்னால எழுந்துச்சு போகிறது இல்லை, சும்மா வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறது அல்ல. ஒரு ஜெபம்னாலே அதனுடைய சட்ட திட்டம் எதை நமக்கு வலியுறுத்துகிறது? ஒவ்வொரு ஜெப வேளையிலும் தேவன் தம்மை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். நீங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனேயே தேவனுடைய சமூகம் அந்த இடத்துக்குள் இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தரோடு கூட நெருங்கி உறவாடத்தான் இந்த ஐக்கியம் அதிகப்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய ஒவ்வொரு ஜெப வேளையிலும் சந்திக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம். மற்றபடி சொன்னாதான் நம்ம போய் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா, இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா, இந்த காரியத்தை பார்த்தோன்னே ஆமாமா இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும் போலயே என்று சொல்லி ஜெபம் பண்ண போகக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்க முடியும். ஆனா உண்மையிலேயே ஒரு முறை ஜெபத்தின் மூலமாய் ஒருவன் கர்த்தரை சந்திக்கிறது உண்டானால் அவன் அந்த ஜெப நேரத்தை ஒரு நாளும் எந்த காரணத்துக்காக வாகிலும் விட்டுவிடவே மாட்டான். யாருக்கு என்னத்தை கொடுத்தாலும் விட மாட்டான், என்ன சாக்கையும் அவன் சொல்லவே மாட்டான். ஏனென்றால் ஒரு முறை அவன் தேவனுடைய மகிமையை தன் ஜெப வேளையிலே சந்திக்கிறது உண்டானால் அந்த ஜெபத்தின் மகிமை என்ன என்கிறதை அவன் கண்டுகொள்ள ஆரம்பிச்சிடும். ஜெபத்தின் மூலமா எதையெல்லாம் கர்த்தர் எனக்கு தருகிறார் அவன் பார்த்துருவான். அதை விட்டு இம்மை அளவு கூட என்ன காரியம் கொடுக்கப்பட ஆரம்பிச்சாலும் அவனுடைய வாழ்க்கை அதை விட்டு எங்கும் அங்கும் ஒரு நாளும் விலகி போகிறதை பார்க்கவே முடியாது. நம்முடைய ஜெப வாழ்க்கையினுடைய நிலையை நம்ம வந்து பார்க்கிறோம். எதனால நம்மளால ஜெபம் பண்ண முடியல? எதனால நம்மளால வந்து கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் வைக்க முடியல? ஒவ்வொரு பிரசங்கத்திலையும், போன முறை பண்ணின பிரசங்கத்துல, அதுக்கு முதல் முறை பண்ணின பிரசங்கத்துல, அதுக்கு முதல்ல பண்ணின பிரசங்கத்துல, எல்லா பிரசங்கத்திலும் எதை நாம் வலியுறுத்தி பேசுகிறோம் என்றால் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை என்கிறத பற்றி. இத்தனை பிரசங்கத்தை கேட்டும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தொடர்பினுடைய நிலையை நோக்கி கடந்து போக முடியல அப்படின்னா, என்னுடைய மனமும் தேவனுடைய மனமும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். என்னால் அவரோடு கூட கம்யூனிகேட் பண்ணவே முடியல. சில தடைகளை நான் பார்க்கிறேன். நானே அந்த தடையை உருவாக்கி வைக்கிறேன், நானே அந்த காரியத்தை நான் ஏற்படுத்தி வைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதுதான் முக்கியம் என்கிறதை பற்றி நான் யோசிக்கிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை அந்த தடைக்குரிய காரியங்கள் உங்க வாழ்க்கை விட்டு போக ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல. உங்கள் தேவன் உங்களை விட்டு போயிட்டார்னா திரும்ப உங்கள் வாழ்க்கையில உங்கள் தேவனை ஒரு நாளும் சந்திக்கவே முடியாது. அந்த தடை போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஒருவேளை அந்த காரியம் போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய தன்மைகளை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றார். பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் போகிறதற்கு ஒருவேளை உன்னுடைய வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்குகிறது உண்டானார். ஒரு மனுஷனுக்கு ஏன் 2 கண் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 கண் கொடுக்கப்பட்டாதான் ஒரு பாயிண்ட்டை கரெக்டா உங்களால வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். மற்றபடி ஒரு கண் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல வந்து கரெக்டா உங்களால வந்து கொண்டு போய் உங்களுடைய கையை கொண்டு அந்த பாயிண்ட்ல வைக்க முடியாது. இந்த 2 கண்ணும் நேரடியாய் ஒரு காரியத்தை பார்க்கும் போது அந்த பாயிண்ட்டை நீங்க வந்து கரெக்டா நீங்க உங்களால டச் பண்ண முடியும். ஒரு புள்ளியை வச்சுட்டு இந்த ஒரு கண்ணை அடைச்சிட்டு அந்த புள்ளியை தொடுங்கன்னு சொன்னா உங்களால தொட முடியாது. பக்கத்துல தொடுவீங்க அல்லது கீழே தொடுங்க, மேல தொடுவீங்க. இந்த கண்ணில் வந்து அந்த புள்ளியை பார்த்து தொடுங்கன்னா முடியாது. 2 கண்களும் ஒன்றாக இயங்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு புள்ளியினுடைய சரியான இடம் என்ன என்கிறதை கண்டுகொள்ள முடியும். இதுக்குதான் 2 கண் வைக்கப்படுகிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, 2 கண்ணும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இல்லாட்டி ஒரு காரியத்தை அவனால சரியா செய்ய முடியாது. எதையோ ஒரு விஷயத்தை பிடிக்கிறேன்னு சொல்லி எதையோ ஒரு காரியத்துக்குள்ளாக கடந்து போகிறத பார்க்க முடியும். 2 கண்ணும் ஒன்னா இருந்தாச்சும் சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த 2 கண்ணு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் உருவாக்குகிறது. இந்த 2 கண்ணுல ஒன்று ஒருவேளை இடர்கள் தருகிறது உண்டானால் அதை கூட பிடுங்கி எரிஞ்சிரு, ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அதை காட்டிலும் மேன்மை உள்ளதுன்னு சொல்றாரு.
அதே மாதிரி 2 கை ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த 2 கை இல்லாம ஒரு மனுஷனால் இயங்க முடியாது. இந்த வலது கை தான் எல்லா வலிமையான காரியங்களையும் செய்யக்கூடிய தன்மை, லகுவான காரியங்களை செய்கிறது இந்த இடது கை, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 2 கையை வச்சுதான் எந்த ஒரு காரியத்தையும் உங்களால எளிதாக தூக்கவோ எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தவோ நம்மால் முடிகிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த 2 கையில ஏதாகிலும் ஒன்று உனக்கு இடலை தருகிறது உண்டானால் அதை நீ வெட்டி எறிந்து போடுன்னு சொல்றாரு. அந்த 2 கை உடையவனாக நீ நரகத்திற்குள் போகிறதை காட்டிலும் ஒற்றை கையானாக நீ பரலோக ராஜ்யத்திற்குள் போகிறது நல்லதுன்னு சொல்றார். அப்படின்னா எது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை? இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்தது கூட நமக்கு பிரதானம் இல்லை, கர்த்தர் தான் நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு அவர் சொல்றார். எது நமக்கு முக்கியம்? எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை? எந்த விஷயத்திற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? உலகத்திற்காக, உலகத்தினுடைய நிலைகளுக்காக, உலகத்தினுடைய சூழ்நிலைக்காக, வீட்டுக்காரனுக்காக, கணவனுக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக, அப்பாவுக்காக, அம்மாவுக்காக இல்லவே இல்லை. அப்பாவுடைய சொந்தம், அம்மாவுடைய சொந்தம், மனைவியினுடைய சொந்தம், குழந்தையினுடைய சொந்தம், பெற்றோருடைய சொந்தம், இதெல்லாம் எது வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்க? செத்து போகக்கூடிய வரைக்கும் அவங்க வருவாங்க, கூட வருவாங்க. உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பாசங்கள், பந்தங்கள், சொந்தங்கள் எல்லாம் எதுக்குன்னா ஒரு எதிர்பார்ப்புக்காகத்தான் உங்களை அவர்கள் நேசிப்பார்கள். கர்த்தர் ஒருவருடைய நேசம்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் நேசிக்கக்கூடிய நேசத்தை மாதிரி இந்த உலகத்துல எந்த நேசத்தை ஒப்பிட்டு பேச முடியாது. யாராக இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தகப்பனோ தாயோ பெற்றோர்களோ குடும்பமோ, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய நண்பர்களோ ஏதாகிலும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்காம உங்க மேல அன்பு செலுத்தவே மாட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் உங்க மேல பாசம் வைப்பானே தவிர இயேசுவை போல எந்த காரியத்திற்கும் எதிர்பார்க்காமல் அன்பு வைக்கக்கூடியவரை எங்கும் உங்களால் பார்க்கவே முடியாது. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவனை காட்டிலும் உலகத்திற்கு அதிக இடத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய மனம் எவ்வளவு வேதனை அடையும் பாருங்க. நீ எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற? உன்னை நான் எவ்வளவு தூரம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் பாரு. உன் மேல வச்சிருக்கக்கூடிய பாசம், உன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு, நீ எதையாச்சும் காணிக்க கொடுப்பங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். உன் காணிக்க வச்சு நான் என்னப்பா செய்ய போறேன்? நீ செய்யக்கூடிய வேலையை வச்சு நான் என்ன செய்ய போகின்றேன்? உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்ப நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் இந்த பிரசங்க வாக்கியத்தை தருகிறவர் யார் என்று பாருங்கள். பிரசங்க வாக்கியத்தை தருகிறது யாரு? கர்த்தர் தான் தருகின்றார். பிரசங்கத்துக்குரிய வார்த்தைகளை தருகிறது யார்? அதுவும் கர்த்தர் தான் தருகின்றார். நிற்கக்கூடிய பலத்தை தருகிறது யார்? அதுவும் கர்த்தர் தான் தருகின்றார். பேசக்கூடிய நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வார்த்தைகளுக்குரிய காரியங்களை நோடுக்கூடிய சொற்றொடர்கள் யாவற்றையும் இணைத்து தருகிறது யார்? கர்த்தர் தான். அப்ப கர்த்தரை பார்த்து நான் கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே என்னை கொள்ளுவை முன்னால் எரித்து வச்சுட்டு நீங்களே பின்பதாக இருந்து இயங்கிக் கொண்டு வருகிறீர்களே? கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ பேசுகிறது நான் கேட்கணும்பா. அதுதான் உன் மூலமா தான் எல்லா காரியத்தையும் இயக்குகிறேன் என்றாலும் கூட உன் வாயிலிருந்து வார்த்தை வர வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் செய்கிறார். உன் பலவீனம் தெரியும், உன் குறைவு தெரியும், உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். என்றாலும் கூட ஏன் கர்த்தருடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் என்றால் உன் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய மனதை பரவசப்படுத்துகிறது. அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும்? மாய்மாலமான ஜெபமா இருக்கக்கூடாது. உண்மையான மனம் சார்ந்த ஜெபமாக காணப்படுகிறது உண்டானால் அந்த ஜெபத்தினுடைய முடிவுக்குள்ளாக ஒரு முறையாகிலும் நீ ஆராதிக்க கூடியவரை, ஆராதிக்கத்தக்கவரை, ஆராதனைக்கும் வல்லமைக்கும் பாத்திரமாக காணப்படக்கூடிய கர்த்தரை ஒரு முறையாகிலும் நீ உன்னுடைய கண்களினால் காணாமல் அந்த ஜெப அறையை விட்டு எழுந்திருக்கவே மாட்டாய். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு பாடம். மூன்றாவதாக பார்க்கிறோம், ஒரு ஜெபமாகிய பலி எப்படிப்பட்ட பலி என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2 முதல் 4 வரை. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கொர்நேலியு என்கிற கர்த்தருடைய மனுஷன்,
இந்த கொர்நேலியு என்கின்ற கர்த்தருடைய மனுஷன் அந்த நாட்களில் ஊழியம் செய்த ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு சாதாரணமான மனுஷன் தான். ஆனால் அவனுடைய மனதில் ஆண்டவராகிய தேவனை நோக்கி எல்லா நேரத்திலும் பயப்படக்கூடியவனாய், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலையோடு கூட காணப்படக்கூடியவனாய், தான தர்மங்களை செய்து எப்படியாச்சும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டவர் இந்த கொர்நேலியு. இது யாருக்காகவும் அந்த மனுஷன் செய்யலை. சில பேர் ஊழியங்களை செய்கிறது எதுக்கு செய்வாங்கன்னா, பாஸ்டர் பார்க்குறாங்கிறதுக்காக செய்வாங்க. சில பேர் ஊழியங்களை எதுக்கு செய்வாங்க, ஜெபம் எதுக்கு செய்வாங்க அப்படின்னா இப்போ இந்த ஜெப நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் ரூமுடைய வாசலை உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ இப்படி கிராஸ் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் ஜெபம் கொஞ்சம் சத்தமாக வந்துடும். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். நல்ல சத்தமாக அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்க அந்த பக்கம் போன பிறகு நமக்கு அந்த சத்தம் அப்படி குறைவுபட்ட உடனே அந்த ஜெபத்தை நம்ம குறைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை படுத்து தூங்கிடுவோம், அல்லது உள்ள உட்காந்து செல்லை பார்த்துட்டு இருப்போம். அவங்க வரக்கூடிய நேரத்தில் சத்தமாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கொர்நேலியினுடைய விஷயத்தை பார்த்தா யாருக்காகவும் எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கவே இல்லை. யாரு பார்க்குறாங்க, யாரு பார்க்கல, யாரு இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, இந்த மற்ற மக்களுக்காக நான் செய்கிறேன், மற்ற மக்களுக்காக நான் அந்த காரியத்தை செய்கிறேன். சில இடங்களில் சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த சபைகளில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத பார்க்க முடியும். சபையில் பார்த்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி ஆராதனை பண்ணுறதும், அந்நிய பாஷை பேசுறதும், தீர்க்க தரிசனம் சொல்றதும், இந்த அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்த ஒரு நிலையிலே காணப்படக்கூடியவர்களை போல தன்னை காண்பித்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏமாற்றுத்தன்மையான ஒரு காரியம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சு. இந்த கொர்நேலியு என்கின்ற மனுஷனுடைய நிலையை பார்த்தா யாருக்காக இவர் தான தர்மம் பண்ணல, யாருக்காக இவர் வேலை பார்க்கல. இவர் ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தாரு, கர்த்தருக்கு பயந்தார். கர்த்தருக்குடைய ஜனங்களுக்கு நான் காரியத்தை செய்யணும், அதுதான் அவருடைய விருப்பம். இப்போ மூன்றாவது விஷயம், தேவனுக்கு உகந்த பலி என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறது கர்த்தருக்கு பிரியமல்ல. கர்த்தருக்கு எது பிரியம்? மனப்பூர்வமாய் சொல்லக்கூடிய 1-2 வார்த்தைகளே அவருக்கு பிரியம். யாரும் பார்க்கறாங்கிறதுக்காக அந்த நாட்களில், இஸ்ரவேல் நாட்களில் கர்த்தராகிய தேவன் பேசினாரு, நீ பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ தான தர்மம் பண்ணும்போது தாரைகளை, அதாவது இந்த தாரைகளை ஊதுவியாதே அப்படின்னு ஒரு வசனத்தை வேற எழுதி வச்சிருக்கிறார். இது என்ன ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுங்கன்னா, நீ செய்யக்கூடிய தர்மம் அந்தரங்கத்தில் இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் பார்க்கறதுக்காக எதை நீ செய்யாத, மனுஷனுக்காக எதை நீ செய்யாத. நீ செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு நீ செய்ய வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்காக செய்யக்கூடிய ஜெபம் எப்படி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஜெப கூட்டத்தில் வரக்கூடிய நேரத்தில் உங்கள் ஜெபம் அதிகமாய் காணப்படும். தனி வீட்டில் நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. எப்போ நீங்க ஜெபத்துக்குள்ளாக கடந்து வருவீங்க? இந்த மாதிரி மனிதர்கள் குழிவில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஜெபம் அதிகமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் தோற்று போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் என்ன? பார்வைக்காக செய்யக்கூடிய ஜெபம். பார்வைக்காக செய்யக்கூடாத ஜெபம் என்றால், நீ வெளியே எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் காணப்படுவாய். யாரு பார்த்தாலும் பார்க்காம போனாலும், யார் என்னுடைய காரியங்களை பற்றி அறிந்தாலும் அறியாமல் போனாலும், யார் என்னுடைய ஜெப வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி புரிந்தாலும் புரிந்து கொள்ளாமல் போனாலும், என் தேவனுடைய கண்கள் அவைகளை பார்க்கிறது. அவை ராத்திரி அதிகாலை இருட்டோடு எழுந்து யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்திலே பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். இருட்டோடு எழுந்து கர்த்தரை நோக்கி கதறி அழ ஆரம்பிக்கிறான். வெளியே பார்க்கும்போது தெரியாது. வெளியே வரக்கூடிய நேரத்தில் நல்லா சிரிச்சுட்டு வருவான், பேசுவான், விளையாடுவான், எல்லா காரியம் செய்வான். அந்தரங்கத்தில் அவன் தன்னுடைய இருதயத்தின் காரியங்களை ஊற்றக்கூடிய நிலைகள் யாருக்கும் தெரியாது. கர்த்தர் சொல்லுகின்றார், அதைத்தான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? உன் தான தர்மங்கள் என்னுடைய சமூகத்திலே நினைப்பூட்டுதலாய் வந்தது. நீ யாருக்காக நீ செய்யலப்பா, உண்மையிலே என்னுடைய மனதை பிரியப்படுத்தும்படி காரியங்களை செய்தார். அப்போ ஒரு ஜெபம், ஒரு ஆண்டவராகிய தேவனுக்கு செய்யக்கூடிய வேலை என்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால், மற்றவர்களுக்காக அல்ல, என் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற பயமும் நடுக்கமும் நமக்கு இருக்கணும். தேவனுக்காக நான் செய்யணும். ஒரு வேலையை நான் செஞ்சேன்னா என் கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் அவருக்காக நான் காரியத்தை செய்யணும். நான் யாருக்காக வாகிலும் மற்றவங்க புகழ்றாங்க, மற்றவங்க பேசுறாங்க, மற்றவங்க சொல்றாங்க, இதுக்காக நான் என்னுடைய காரியத்தை நான் செய்யக்கூடாது. என் தேவனுக்கு முன்பாக அப்படின்னா எப்படி இருப்பீங்க? உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில கூட உங்கள் ஜெப வாழ்க்கை வல்லமையாயிருக்கும். உங்களுடைய எல்லா மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபிப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் கூட வேத வசனங்களை கருத்தாய் வாசிப்பீங்க. ஒரு நாள் கூட உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே தோற்று போகாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், எப்பொழுது அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால், மனுஷர்களுக்காக செய்யாமல் கர்த்தருக்காக எவன் ஒருவன் செயல்பட ஆரம்பிக்கிறானோ அவன் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாய் காணப்படுவான்.
எப்படி இருக்கானோ அப்படிதான் வீட்டில் இருப்பான், வீட்டில் எப்படி இருக்கானோ அப்படிதான் இங்கே இருப்பான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை பார்க்குறோம், வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே இருக்க மாட்டோம். நமக்கே தெரியும், இங்கே இருக்கிற மாதிரி வீட்லேயும் நம்ம இருக்க மாட்டோம். இங்கே நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரி வீட்டில் போய் செஞ்சோம்னா அங்கே என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அங்கே நம்ம இருக்கிற மாதிரி இங்கே நம்ம வந்து உட்கார்கிறது உண்டாலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்கன்னு தெரியும். ஆகவே ஒரு மாய்மாலமாய் ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலையிலோ கூட நம்ம வந்து காணப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த கொர்நேலியு என்கின்ற மனுஷனுடைய நிலையை பார்க்கிறோம். எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை. எப்படி கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் இருந்தாரோ, தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இல்லாம கர்த்தராகிய தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஊழியங்களை நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியம் என்கிறது நிறைய பேர் மறந்துட்டாங்க. மக்களுக்காக டாம்பீகமாக மக்களுடைய காரியம் பார்வைக்காக செய்யப்படக்கூடிய ஊழியம், இதைத்தான் இந்த நாட்களில் அதிகமான ஜனங்கள் வலியுறுத்தி பேசுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். பார்வைக்காக செய்யப்படக்கூடிய ஜெபங்களை கர்த்தர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி எந்த ஒரு மனிதன் பார்வைக்காக செயல்படாம தான் தானாக இருந்து செயல்படுகிறானோ கர்த்தர் அவைகளை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றார். ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுனாலே நம்மை குறித்து நாம் அதிக மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிச்சிடும். ஏதோ வானத்திலிருந்து அப்படி இறங்கி வந்தது மாதிரி, நம்மளை சுத்தி 4 தேவதூதர்கள் எப்பவுமே இருக்கிறது மாதிரி இப்படியும் நாம் கற்பனை பண்ணிக்கொண்டு யாரோடும் கூட நம்ம வந்து பேசுகிறது இல்லை, எந்த ஒரு காரியம் செய்கிறது இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பன் ஒருவர் முதல் காரியமாய் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு கடந்து போன உடனே டோரை நாக் பண்ண. ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போய் கதவை தட்டக்கூடிய நேரத்துல கதவை அப்பா திறந்து அவர் வந்து திட்டினாரு, சத்தம் போட்டு திட்டினாரு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா, 12 மணிக்கு வீட்டுக்கு வரையும் சொல்லி. உடனே உனக்கு வந்துச்சு கோபம். எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்படிப்படுவது தெரியுமா உனக்கு? நான் யாரு தெரியுமா? யார் மூலமா அபிஷேகம் வாங்கியிருக்கிறேன் தெரியுமா? உனக்கு அறிவு இருக்கா முதல் காரியம் அப்படின்னு அவங்க அப்பா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டார். என் பையன் போகும்போது நல்லா தானங்க போனா, வரும்போது இந்த மாதிரி லூஸா வந்துட்டாங்க, நேரம் வீட்டுக்கு வந்துட்டார். எங்க வீட்டுக்கு வந்துட்டார். உண்மையில நடந்த ஒரு சம்பவம். என்னங்க செஞ்சீங்க, என்னங்க ஆக்குனீங்க? நல்லா தானங்க இந்த பையன் போனா, வந்த உடனே என்னைய பார்த்து அறிவு இருக்காடா உனக்குன்னு கேட்கிறான், என்னைய பார்த்து கேட்கிறான். இப்படி நிறைய ஜனங்கள் தான் பெற்றிருக்கக்கூடிய அபிஷேகத்தை குறித்தும் எல்லா விதமான காரியங்களை குறித்து மேன்மையாக நினைவு கூர்ந்து மற்றவர்களை மட்டமாக பேச ஆரம்பிக்கிறார். முதல் காரியம் புரிஞ்சுக்க, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து வளரக்கூடிய நிலை என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. முதல் படி நீ ஏறினால் மனுக்குலத்திலிருந்து ஒரு படி கீழே இறங்கி இருக்கன்னு நினைச்சுக்கோ, தாழ்ந்திருக்கன்னு நினைச்சுக்கோ. நீ தாழ்மையாக நடந்தா தான் 2வது ஸ்டெப்புக்கு ஏறுவேன். 2வது ஸ்டெப்புக்கு ஏறிட்டுன்னா மனுஷனுடைய குலத்திலிருந்து 2 ஸ்டெப் நீ கீழே இறங்கிட்டு நினைச்சுக்கோ. நீ அப்படி உன்னை தாழ்த்தத்தான் தேவன் உயர்த்துவாரே தவிர மற்றபடி நீ உன்னை மேன்மையாக நினைத்தால் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். இந்த கொர்நேலியு என்கிற மனுஷன் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு நிலைகளை மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் செயல்படுத்தாம கர்த்தருக்கென்றே செய்யக்கூடியவனாய் அந்தரங்கத்திலே தேவன் பார்க்கிறார். ஆண்டவராக தேவனுக்கு நான் இந்த காரியத்தை சரியா செய்யணும், நேர்த்தியா செய்யணும், தேவனுடைய வேலை, தேவனுடைய பணி, தேவனுடைய காரியம். இப்படி கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். கர்த்தருடைய வேலை என்று சொன்னால் உலக வேலைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையை கூட நம்ம கர்த்தருடைய வேலையை கொடுக்குறோமா பார்த்தீங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை கூட கர்த்தருக்கு பயப்படுறோமான்னு பார்த்தீங்களா? பிள்ளைக்கு பயப்படக்கூடிய அவன் வந்து 4 கேள்வி நாக்கப்படுகிற மாதிரி கேட்டுருவாங்க, அதனால வர்றதுக்கு முன்னால எல்லா காரையும் செஞ்சு வச்சிருன்னு சொல்லி பிள்ளைக்கு பயப்படக்கூடிய பயத்தை கூட கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோமா பாருங்க. கர்த்தர் தானே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கலாம். ஆண்டவரே ரொம்ப ஒத்த தலைவலியா போயிடுச்சு, ஆண்டவரே ரொம்ப வலியாயிடுச்சு, ஆண்டவர் நாளைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், கர்த்தர்கிட்ட கூட சாக்கு போக்கு சொல்லிக்கலாம். கர்த்தராக தேவன் எதை பார்க்கிறார்? பார்வைக்காக நீ எதை செஞ்சாலும் அதை நான் ஒரு நாளும் விருப்பப்படுகிறதே இல்லை. அப்ப இந்த விக்கிரகம் என்ன செய்கிறதுனா, பார்வைக்காக ஊழியம் பாரு, பார்வைக்காக செய்ய, எல்லாரும் செய்யற மாதிரி செய்ய. அந்த இதே இந்த விக்கிரகம் தான் எங்க போய் பேசியிருக்கு? நீங்களே பைபிள் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். எங்க போய் பேசியிருக்கு? ஏசப்பாட்ட போய் என்ன போய் பேசியிருக்கு? நீங்க போய் இந்த மாதிரி அற்புதங்களை அந்தரங்கத்துல செய்யாம அந்த பிலாத்தனுடைய அரமனையிலேயோ ஏரோதனுடைய அரமனையில போய் செய்யுங்க. எல்லாருக்கும் உண்மை வெளிப்படுத்தும்படிக்காய் காரியங்களை செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபலமாய் உன்னை நீ வெளிப்படுத்து சொல்ற. இந்த விக்கிரகம் தான் போய் பேசுது. இப்படிப்பட்ட பலிகள் தேவனுக்கு அருவருப்பானவை. அந்தரங்கத்திலே உண்மையான மனதோடு கூட செய்யக்கூடிய பலிகள் தான் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய பாத்திரமானவைகள். அதனாலதான் இந்த விக்கிரகத்துக்குரிய காரியங்களை முதல் காரியங்கள் தூக்கி எரியலன்னு சொன்னா, பார்வைக்காக ஜெபம் பண்ணுவீங்க, பார்வைக்காக ஊழியம் வெளியே பார்க்கும்போது தெரியாது, நம்ம ஜெபம் ஒன்றுதான் தெரியும், ஊழியம் பார்க்கறது தான் தெரியும், கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை பற்றி தான் நம்ம யோசிப்போம்.
ஆனா உண்மையிலேயே உட்கார்ந்து நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய உங்களால் தனியாக எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிடுவீங்க. தனி ஜெபம் எவ்வளவு நேரம் உங்களால பண்ண முடியுது யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் உங்களால, நீங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து உங்களால ஜெபிக்கிறீங்க. ஆனா தனியாக எவ்வளவு நேரம் உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஜெபம் தான் உங்களுக்கு அங்கேயும் வரணும். நீங்க ஒரு 10 பேருக்கு முன்னால உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய அதே வாஞ்சை தான் உன்னுடைய தனி அறையிலே வரணும். ஆனா அங்க வரும்போது உன்னால உட்கார முடியலையே. ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல, 10 நிமிஷம் உட்கார முடியல, அரை மணி நேரம் உட்கார முடியல. இங்கே அங்கே எந்திரிச்சு நம்ம போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், நடிக்கிறாய், மாய்மாலம். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், மாய்மாலமான காரியம் எனக்கு வேண்டாம். நீ இங்க எப்படி இருக்கு அதே மாதிரி அங்கே இரு. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதே விதமான காரியத்தை செயல்படுத்து. இங்க எப்படி நீ ஊழியம் பார்க்கறிய அங்கேயே அதே மாதிரி இரு. இங்க நீ எப்படி கர்த்தருக்கு பயப்படுறியோ அங்கேயே நீ அப்படி பயப்படணும். இங்க நீ எப்படி கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்குறீங்க, இங்க இருக்கக்கூடிய 4 பேருக்கு முன்னால ஜெபிக்கக்கூடிய மக்கள் முக்காட்டை நம்ம கீழே இறக்கவே மாட்டோம். அப்படியே பொடிச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். அங்க போய் பார்த்தா முக்காடே இருக்காது, எங்கேயும் தூக்கி எறிஞ்சிடும். நீ இங்க இருக்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்க போய் இருப்பா. அதுதான் கர்த்தர் சொல்லுகின்றார். உன்னுடைய நிலை எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும். மாய்மாலம் பண்ணாத. மாய்மாலத்துக்குரிய காரியம் தேவனுக்கு அருவருப்பு. நீ மற்றவனுக்கு முன்னால பரிசுத்தமாய் காண்பித்துக் கொண்டு அந்த ரங்கத்திலே உன்னுடைய ஆவிக்குரிய நிலை கேவலமாய் இருக்கிறது உண்டானால் தேவன் அந்த பலியை துப்புகிறேன், தூக்கி எறிகிறேன்னு சொல்றார். வேண்டாது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் என்றால் என்ன, எதை கர்த்தர் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி நீ இருக்கணும். எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி. நீ எங்க போனாலும், உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நடுவில் போனாலும், நீ கிறிஸ்தவனாக கர்த்தருக்குரியவனாக உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் நீ கடந்து போனாலும் நீ தேவனுக்குரியவனாய் உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறக்கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் பிரியப்படக்கூடிய பலி எப்படிப்பட்ட பலி, எப்படிப்பட்ட ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தருக்கு நீ செலுத்தக்கூடிய பலி மனுஷனுக்காக செய்யக்கூடியது அல்ல, உண்மையிலேயே கர்த்தர் பார்க்கிறார் என்கிறதை பற்றி நீ செய்ய வேண்டும். அடிக்கடி என்னுடைய செய்தியில நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது வழக்கம். சென்னைக்கு ஒரு முறை ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்காக கடந்து போய் கொண்டிருந்தேன். அது அப்பெல்லாம் திருவள்ளுவர் பஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி, நமக்கு அந்த பிரைவேட் பஸ்லாம் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி திருவள்ளுவர் பஸ்ஸில் ஆரம்ப நாட்களில் கடந்து போய் கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 12 மணி நேரம் 13 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டும். இங்கே 6 மணிக்கு ஏறினோம்னா அங்கே காலையில் 7 மணிக்கு தான் கூட இறக்குவாங்க. அந்த மாதிரி பஸ்ஸு இங்கே 8 மணிக்கோ 9 மணிக்கோ போய் ஏறினேன் பாருங்க. பஸ் ஏறி போய் கொண்டு இருக்கிறது சரியாக 3 மணி இருக்கு. எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன் சீட்டில் ஒரு சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு பாடல் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. என்னடா இன்னும் 3 மணிக்கு யாரு, எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்களே, பாட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நானும் அதை கண்ண மூடி நான் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. யாருன்னு சொல்லி கண்களை திறந்து பார்த்தால் அந்த மூலையிலே ஒரு மனிதன் உட்கார்ந்து தன்னுடைய கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதனை பண்ணி ஒரு பாடல் பாடி காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறது அவருடைய வழக்கம். யோசிச்சு பாருங்க, அத்தனை பஸ்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பாட்டு பாடினா என்ன நடக்கும்? எல்லாரும் எந்திரிச்சிருவோம், பக்கத்துல இருக்க கூட எந்திரிச்சிருவோம். எனக்கு முன் சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் கரங்களை தட்டி மெதுவாக ஒரு பாடலை பாடி பைபிள்ல ஒரு போர்ஷனை எடுத்து அவர் சத்தமாய் வாசித்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை வேளை ஒப்பு கொடுக்கிறேன், காலையில் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறது அவருடைய பழக்கம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறார் அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது தான் நான் கிறிஸ்தவ மாதிரி இருப்பேங்க. அங்கே வெளியெல்லாம் போகும்போது அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. ஒரு 4 பேர் வரக்கூடிய நேரத்துல எல்லாம் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. நான் கிறிஸ்தவர் என்று என்னை காண்பிக்கிறது உண்டானால் அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்படி நீ யோசிக்கிறதற்கு பெயர் அருவருப்பான பலின்னு கர்த்தர் சொல்றார். நீயாகவே எல்லா இடத்திலும் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு என்ன அடையாளம்? எல்லாரும் உன்னிலே கிறிஸ்துவை எல்லா நேரத்திலையும் பார்க்கணும். சில நேரத்தில் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரேயர் மீட்டிங் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இவன் தாங்க கிறிஸ்துவன் சொல்லி பார்க்க கூடாது. எல்லா நேரத்திலும் நீ கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த பலிகளை செலுத்தக்கூடிய நிலைகள்ல கொன்னலி என்கின்ற மனுஷனுடைய நிலைகளை பார்க்கிறவன் யாரையுமே பார்க்காம, எதையுமே பார்க்காம, யாரு பார்க்கறாங்க யாரு பார்க்கல, அவங்களாம் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க என்ன பேச மாட்டாங்க, இந்த மாதிரி வரக்கூடிய பொருள் எல்லாத்தையும் தான தர்மம் பண்றனே, இதன் மூலமாக என்னென்ன காரியங்களை ஜனங்கள் பேச போறாங்க, இவன் சொத்துல இருக்கக்கூடிய காரியத்தை எல்லா சொத்தையும் அழிக்கிறான்னு பேச போறாங்களா, அல்லது நம்மளை பற்றி அவதூறு பண்ண போறாங்களா, எதையுமே பார்க்காம தேவன் பார்க்கிறார் என்கிறதை மட்டும் மையமாக கொண்டு செய்த அந்த பலினாலதான் தேவனுடைய தூதன் அவனை சந்திக்கும்படி இறங்கி வந்தான். அப்போ 3வது காரியம், உங்கள் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மனிதனுடைய பார்வைக்காக அல்ல,
கர்த்தர் பார்க்கிறார் என்கிற நிலையோடு கூட உங்களுடைய ஜெபம் இருக்கணும். எல்லா இடத்திலையும் உங்களுடைய ஜெபம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நிலைகளோடு கூட அந்த மாதிரி மாய்மாலம் பண்ணக்கூடிய ஜனங்களுக்காக செய்யக்கூடிய, ஊழியங்களுக்காக செய்யக்கூடிய, மக்களுக்காக செய்யக்கூடிய, இருக்கக்கூடிய ஜனங்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்கிறதுக்காக செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஆக்ட் பண்ணக்கூடிய ஜெபம் நம்மளை விட்டு போகணும். எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி நீ ஜெபிக்கும் கிறிஸ்தவனாய் நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றால். அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களையும் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இப்ப 2 பேருக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஒன்று அனனியாட்டையும் கர்த்தர் பேசுறாரு, சவுல் கிட்டதையும் கர்த்தர் பேசுறாரு. இந்த சவுல்கிட்ட பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சவுல் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று தன்னுடைய தேவனுடைய ஜனங்களை கொலை செய்யும்படிக்காக எத்தனைப்படக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு ஒளி ஒன்று வானத்திலிருந்து இறங்கி வந்து அப்படி அவனுடைய கண்களை குருட்டாக ஆக்கிற்று. இந்த ஒளியின் நிமித்தமாய் அவனுக்கு அடுத்தது பார்வை வரல. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத இருக்கக்கூடிய நிலத்துல உடனே அவன் என்ன ஒரு காரியத்தை யோசிக்கிறான். திடீர்னு ஒரு சடிதியான ஒரு வெளிச்சம் வந்துச்சு. என்னுடைய பார்வை எல்லாம் மங்கி போய்விட்டு உடனே டாக்டர் என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லாம இது எதனால் நடந்தது என்கிறதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கண்டுகொண்டு உடனே கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணான். ஆண்டவரே நீ அது யார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்னு கேட்கிறான். முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்கிறார், நான் என்ன செய்யணும் நீங்க விருப்பப்படுறீங்க, எதுக்காக இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது. இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம 1000 பேரை குறித்து குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், முதல் காரியம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நான் கர்த்தர் உங்களிடத்துல என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை கேளுங்க. இந்த பிரச்சனை வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில என் பங்கு என்ன ஆண்டவரே, நான் என்ன செஞ்சா இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படும், இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீ கேளு. நீ மற்றவனை குற்றம் சொல்லுகின்றாய், உண்மைதான். ஆனா அந்த சவுல் என்ன சொல்லுகின்றான், ஆண்டவரே நீர் யார் எனக்கு தெரியல, என்றாலும் கூட எனக்கு இந்த ஒரு காரியத்தை அனுமதித்து என்னுடைய பார்வை கெட்டு போயிற்று. இப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்கிறான். பிரச்சனை வந்த பொழுது பிரச்சனை நிமித்தம் கர்த்தரை அவன் திட்டல, முறுமுறுக்கல, சண்டை போடல, எதுக்கு சும்மா இருந்த நல்ல கண்ணை ஒண்ணுமெல்லாம் ஆக்கிட்டீங்க ஆண்டவரேன்னு கேட்கல. நீ ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போடுகின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் அடைக்கப்படுகிறது உண்டானால், ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே மறுக்கப்படுகிறது உண்டானால், கேட்கக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு கேளு. அதுக்கு தான் கர்த்தர் உன்னுடைய வழியெல்லாம் அடைக்கிறார். அதுக்கு பேரு தான் பார்வை திறந்த அல்லது எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய விருப்பத்தை புரிந்து கொண்ட ஜெபம்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய விருப்பத்தை புரிந்து கொண்ட ஜெபம்னா என்ன அர்த்தம், எதற்காக தேவன் என்னுடைய வழியை அடைக்கிறாருங்கிறது நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த வழி நல்லா போயிட்டு இருந்த இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் அந்த பவுல் என்கிற இந்த மனுஷன் ஊழியத்திற்குள்ளாக வருகிறதற்கு முன்பதாக என்ன செய்யறாரு பாருங்க, எல்லா சபைகளையும் போய் ரட்சிக்கப்பட்ட மக்களை வெளியே பிடித்து இழுத்து அடித்து அந்த மக்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல எந்த தடையுமே வரல. எல்லாம் எங்கெல்லாம் போறாரோ, எங்கெல்லாம் ஊழியம் பார்க்கறாங்க, எங்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, அவங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் நிறுத்தி பிரச்சனை பண்ணக்கூடிய நேரத்துல பிரச்சனையே வரல அவருக்கு. ஆனால் ஒரு நாளில் கர்த்தராகிய தேவன் அவருடைய கண்களை குருடாக ஆரம்பித்த பொழுது அவர் கண்டு கொண்டார், ஏதோ ஒரு காரியத்தை கடவுளின் இடத்துல எதிர்பார்க்கின்றார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், எதனால என் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜெபமாக உன் ஜெபத்தை நீ ஏறிடு. நீ கேளு, கர்த்தர்ட்ட கேளு, எதுக்காக ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை அனுமதிச்சீங்க, முறுமுறுக்காத.
கோபப்படாத, கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமா பேசிடாத. ஒரு காரியம் அனுமதிக்கப்படுகிறது உண்டானால் ஜெபத்தின் மூலம் அவைகளுக்குரிய தெளிவை பெற்றுக் கொள்கிறது தான் தெளிவான ஆவிக்குரிய ஜெபத்துக்குரிய நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்கிட்ட கர்த்தர் பேசுகின்றார். இங்கு பேசியிருக்கக்கூடிய கர்த்தர் நேரா அனனியாவிடம் போய் பேசுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனனியாவும் அங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். சும்மா இருக்கக்கூடிய இந்த கர்த்தர் பேசுவாரா? இல்ல, அவன் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல தேவனாகிய கர்த்தர் அவனிடத்திலே பேசுகின்றார். அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஜெபம் என்கிறது எப்படிப்பட்டது என்றால் தேவனை உங்கள் பக்கம் இழுத்து உங்களுக்கு உரிய விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இதை நீங்க பயன்படுத்தணும்னு சொல்றாரு. இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு உண்டான திட்டங்களை கர்த்தர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அனனியா அடுத்தது என்ன செய்யணும், என்ன ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும், இதை கர்த்தர் அவனுக்கு பேசும்படிக்காக அவன் ஜெப நேரத்திலே அனனியாவை தேவன் மெய்யாகவே சந்திக்கும்படி கடந்து போகின்றார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்கிட்ட பேசின கர்த்தர் நேரடியாய் அனனியாவை போய் பார்த்து அவன்கிட்ட சொல்றாரு, ஓ மூலமாய் அவன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டதாக தரிசனம் பார்த்திருக்கிறார். நான் தான் அவனுக்கு அந்த தரிசனத்தை காமிச்சிருக்கிறேன். ஆகவே உன்னுடைய கைகளை கொண்டு போய் அவன் தலையில வச்சு அவனுக்காக நீ ஜெபம் பண்ணி அவனுடைய கண்களிலே காணப்படக்கூடிய குருட்டாத்தத்தை மாற்றி போட்டு அவனை பார்வை அடையும்படியாய் கட்டளை கொடுன்னு சொல்றான். இப்ப கர்த்தர் பேசி இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை அனனியாவுக்கு கஷ்டமான ஒரு வார்த்தை. ஏன்னா அனனியாவுக்கு தெரியும் சவுலை பத்தி. சவுல் எப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் பிடித்து இழுத்து அடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த சவுலை பற்றி அனனியாவுக்கு தெரியும். உடனே கர்த்தர்ட்ட போய் கேட்கிறாரு. சில விஷயங்கள் கர்த்தர் பேசக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாட்டி எதிர்த்து பேசவே ஆரம்பிச்சிருக்கும். இந்த எதிர்த்து பேசுற என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா சவுலை பத்தி? அவன் தான் எத்தனை ரட்சிக்கப்பட்ட மக்களெல்லாம் கொலை பண்ணியிருக்கான் தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேர் அடிச்சு போட்டிருக்கான் தெரியுமா? அவனுடைய கண்ணை போய் திறக்க சொல்றீங்களே. நாங்க நினைச்சோம் இந்த பார்வையை இழந்து போனதற்கு காரணம் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக மக்களை அவன் கொடுமைப்படுத்துறதுதான் காரணம் நினைச்சிட்டு நாங்க சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சவுலுடைய கண்கள் அடைக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தராகிய தேவனுடைய ஊழியர்களை அவன் ரொம்ப துன்பப்படுத்தலாம் காரணம் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க போய் அவனுடைய கண்களை திறக்க சொல்லுகிறீர்களே என்று சொல்லி கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகின்றார், அவன் என் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்கிறதை நான் அவன்கிட்ட சொல்லுவேன். நீ போய் அவன் நான் சொன்ன காரியத்தை மட்டும் நீ போய் செய்யின்னு சொல்றார். இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே தரிசனங்களிலே சொப்பனங்களிலேயோ ஆவிக்குரிய அனுபவங்களிலேயோ அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் வழியாகவோ அல்லது தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாகவோ எப்படியாகிலும் உங்கள் தேவனுடைய மகிமையை மனதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் ஜெபம். ஒரு ஜெபத்தினுடைய இறுதிக்குள்ளாக நீங்கள் பார்த்துடலாம், செக் பண்ணி பார்த்துடலாம், நான் இன்னைக்கு சரியான ஜெபம் பண்ணியிருக்கிறான்னு பார்த்துடலாம். இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதிக்குள்ள என் தேவனை எங்காகிலும் ஒரு இடத்தில் ஆகிலும் நான் சந்தித்திருக்கிறேன்னு பார்த்துட்டீங்கன்னா போதும். இந்த ஜெபம் முழுமை அடைந்த ஜெபமா இல்லையா என்கிறதை கண்டுகொள்ள முடியும். முழுமை அடையாது இருக்கக்கூடிய எந்த ஜெபமும் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு கர்த்தராலும் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்றால் அதற்குரிய நல்ல ஒரே ஒரு அடையாளம், அந்த ஜெபத்தினுடைய துவக்கத்திலிருந்து முடிவுக்குள்ளாக எங்காகிலும் ஒரு இடத்தில் உங்கள் தேவனை நீங்கள் கட்டாயம் சந்தித்திருப்பீர்கள். இதுதான் ஜெபத்தினுடைய முழு வடிவம், முழு பரிமாணம். இந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ண விடாத அளவிற்கு உங்கள் ஜெப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகத்தான் இந்த மறைவான விக்கிரகம் உள்ளே இருக்கிறது. இவைகளை முதல் காரியம் வெட்டி எறியுங்க. எரிகிறது உண்டானால் உங்கள் ஜெப வாழ்க்கையில் அடுத்த பரிமாணத்தை நோக்கி நீங்கள் கடந்து போகிறத பார்க்க முடியும். உங்க ஜெபத்துல இனி நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. உங்க ஜெபத்துல இனி நீங்க பலவனைப்பட்டு போக மாட்டீங்க. இனி உங்க ஜெப வாழ்க்கை தொய்ந்து போனதாய் காணப்படாது, தோற்று போனதாய் காணப்படாது. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அடிக்கடியாய் உங்களோடு கூட இடைப்படுகிறதை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என் செய்தியை நான் நிறைவு பண்றேன். ஆரம்ப நாட்கள்ல தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் அதிக மணி நேரம் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறது வழக்கம். போட்டி போட்டுக்கொண்டு அண்ணனுக்கு எனக்கு போட்டி வந்துடும். போட்டி போட்டுக்கொண்டு ஜெபிக்கிறது வழக்கம். 10 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம், 11 மணி நேரம், 12 மணி நேரம் அப்படி போட்டி போட்டுக்கொண்டு ஜெபிக்கிறது வழக்கம். சில நாட்களில் நான் சோர்ந்து போகிறது உண்டு, சில நாட்களில் பலவீனப்பட்டு போகிறது. இருந்தாலும் ஒரு வைராக்கியம், எப்படியாச்சும் கர்த்தருடைய சமூகத்துல அதிக மணி நேரம் போய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனால் போக போக அந்த ஜெப நேரம் பழக்கப்பட ஆரம்பித்தது. கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன நடந்தது என்றால் என்னுடைய ஜெப நேரத்தில் கர்த்தர் இடைப்பட துவங்கினார்.
இடைப்பட ஆரம்பிச்ச பிறகு நான் அதன் அப்புறமாய் போய் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஒரு மணி நேரம் நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது உண்டானால் 10 மணி நேரம் கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். அப்ப அந்த ஜெப வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா போயிருச்சு. என்னுடைய ஜெப நேரம் அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்ன? நான் பேசுறது கொஞ்சம் தான். நான் சில விஷயங்களை பற்றி பேசுவேன், கர்த்தர் நிறைய காரியங்களை பற்றி என்னோடு கூட பேசுவார். எப்பொழுது நான் கர்த்தரை சந்திக்க போக முடியும், எப்போ நான் கர்த்தரை பார்ப்பேன், எப்போ நான் அவர்கிட்ட போய் காரியங்களை கேட்பேன், இந்த வாஞ்சை தான் என்னுடைய ஜெப வாழ்க்கையை அதிகமாய் தூண்ட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதே மாதிரி நீங்க கர்த்தரோடு கூட அதிகமாய் பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி அவர் உங்களை ரொம்ப பேச விட மாட்டாரு. அவர் உங்களோடு கூட அதிகமாய் பேசக்கூடிய ஒரு நிலையை நீங்க பார்ப்பீங்க. இதுதான் உண்மையான ஜெபத்தினுடைய நிலை என்கிறது நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும்.